ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகை பத்தி தான் பேச போறோம். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்ணன் படத்துல நம்ம தனுஷ் கூட சேர்ந்து நடிச்ச ராஜிஷா விஜயன் அப்படின்றவங்கள பத்தி தான். இவங்களுக்கு மலையாளத்துல 1, 2 படங்கள் இருக்கு, நடிச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா படங்கள் எதுவுமே இல்ல. ஸோ கர்ணன் படத்துல மெயின் ரோல் நடிச்சிருந்தாங்க. அதே பாத்தீங்கன்னா நம்ம ஜெய் பீம் படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவிலன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஸோ கர்ணன் படமாக இருக்கட்டும், ஜெய் பீம் படமாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், கவர்ச்சிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. பட் ஆனால் காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க. பட் கவர்ச்சி சுத்தமாக இருக்காது. பட் இப்போ அந்த கொள்கையை உடைத்து எறிந்திருக்கார்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற நடிகைகள் போல. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கவர்ச்சியில் இறங்கிறதுக்கு நடிகைகள் ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, நான் முத்த காட்சிகள் நடிக்க தயார், பெட்ரூம் காட்சிகள் நடிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை விட்டுருவாங்க. அதுக்கு இவங்களும் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போல் இருக்கு. உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கிட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு இவ்வளோ கவர்ச்சி தேவையா அப்படின்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தேவை கிடையாது அப்படின்றத என்னுடைய கருத்தும். ஸோ அந்த புகைப்படங்களை பாருங்க, நீங்களே பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல்